இது வந்து போன வீடியோட கண்டினியூஷன் தான். ஒரு கால் வந்தனால நான் கட் பண்ண வேண்டியதாக போச்சு. இப்போ நம்ம எருமையெல்லாம் பார்க்கலாம். இதெல்லாம் வாங்கி கட்டியிருக்காங்க எருமை பாருங்க. இதெல்லாம் வாங்கி கட்டின எருமையெல்லாம் இந்த வாரம் வந்து நிறைய விற்று போச்சு. அதனால் எருமை நிறைய பார்க்க முடியல. இங்கே எருமைலாம் இதெல்லாம் சன எருமை, அதெல்லாம் வாங்கி கட்டியிருக்காங்க. எருமைலாம் ஓரளவுக்கு நல்லா பல்காக தான் இருக்குது. அதாவது இதுக்கெலாம் வந்து தண்ணி தீவனம்லாம் நீங்கள் சின்னதுலேருந்தே பார்க்கணும். டக்குன்னு சனி ஆனதுக்கப்புறம் பார்த்தோன்னா எருமை ஒன்றும் அவ்வளோ பாலெலாம் இருக்காது. நீங்கள் கணுட்டியில் விட்டு அப்புறம் வந்து சனி ஆனோடனே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எருமையில் அந்தளவுக்கு எல்லாம் பால் பெருசாக இருக்காது. இதெல்லாம் வாங்கி கட்டியிருக்கிறாங்க எருமை. அதுக்கு உள்ளாரையும் போய் பார்க்கலாம், ஒவ்வொரு எருமையாக பார்க்கலாம். நீங்கள் எருமை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பாருங்கள், தலையில் மட்டும் வெள்ளையாக இருக்குது. ப்ளஸ் சன எருமை எருமை இருக்குது. ப்ளஸ் சன எருமை முறை எருமைக்கு சேர்ந்தது. ஆனால் இந்த எருமையில் எந்த ஊருக்குங்கண்ணா போவோம் தெரியாதுங்களா? ஒன்றும் இல்லை. அது 300 எருமை தலையில் வெள்ளையாக இருக்கிற மாதிரி பார்க்குறோம். காலிலேருந்து வெள்ளையாக இருக்குது. அந்த எருமை அப்படி தான் இருந்தது, நம்ம காலை பார்க்கல. இதெல்லாம் கிடாரிங்க, இதெல்லாம் தலைச்சங்கிடாரி. அதுங்க எருமை பெருசாக இருக்குது. இப்போ நேரத்துலேயே வந்தோடனே வாங்கி கட்டிடுவாங்க. அப்புறம் ஏதாவது ரேட் அதிகமாக வந்தால் கொடுத்துட்டு போயிடுவாங்க. இல்லைனா அடுத்த வாரம் வெள்ளி சந்தை, சீனாபுரம் சந்தை, இப்போ பெங்களூருக்கு அந்த மாதிரி கொண்டு போயிடுவாங்க. இங்கே தான் வந்து உங்களுக்கு வந்து வெசால சந்தையில் தான் நீங்கள் வந்து ரேட்டு சீப்பாக, ஓரளவுக்கு சீப்பாக வாங்க முடியும். மற்ற சந்தைக்கெலாம் போனால் ரேட்டு ரொம்ப அதிகமாக இருக்கும். பாருங்கள் எருமைலாம் கொஞ்சம் நல்ல நல்ல எருமையாக வந்துருக்குது. ஏன்னா போன வாரம் எருமை நிறையா இதாகலை, சேல்ஸ் ஆகலை மழைனால். இந்த வாரம் பார்த்திங்கன்னா எல்லாம் வந்தோடனே பல்காக வாங்கிட்டு போயிட்டாங்க. எருமை சந்தையிலேயே கம்மியாக தான் இருக்குது. எருமை வரத்து அதிகமாக இருந்தாலும் சீக்கிரம் 3-4 மணிக்கே வந்து வாங்கிட்டு போயிடுறாங்க. போன வாரம் பார்த்திங்கன்னா இங்கேயே கட்டியிருக்கும் நிறையா. பட் இந்த வாரம் அந்தளவுக்கு கூட பார்க்க முடியல. நான் கிடாரிங்க. எருமை நல்லா தான் இருக்குது. மடிப்பு எல்லாம் முக்கால்வாசி சன எருமை தாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 100 எருமையில் பார்த்திங்கன்னா 80 எருமை சன எருமையாக தான் இருக்குது. 20 எருமை தான் கண் எருமையாக இருக்குது. அப்ராக்சிமேட்டாக தாங்க சொல்கிறேன். எருமைக்கு இந்த வாரம் டிமாண்ட் அதிகம் போல். கொஞ்சம் மோடமாக தான் இருக்குது. நீங்கள் மழை வருமானு தெரில. மழை காலையில் இந்த வாரம் மழை இல்லாதனால நல்ல செம்ம டிமாண்ட் எருமைக்கு. போன வாரம்லாம் பார்த்திங்கன்னா சேல்ஸ் அதிகமாக இருந்தது. பாருங்க, நம்ம கட்டியிருக்கிற எருமையில் இப்போ தான் கண் எருமை பார்க்குறோம். எருமை நம்ம பார்க்கறதுக்கோசமே தலையை காமிக்குது. பாருங்க எருமையெல்லாம் கட்டியிருக்குது. மடியை பார்ப்போம். இங்கிருந்து நம்மளை இடிக்கே தான் பார்க்குது, என்னடா முன்னாடி வந்துருக்கான்ட்டு.
மடியெல்லாம் பாருங்கள், இல்லை சனி எருமைங்க. இங்கே ஒரு கண்ணெருமை கட்டியிருக்கிறாங்க. அதான் அந்த எருமை தண்ணியிலேருந்து பழுத்து எழுந்திரிச்சு வருது. சரி, அந்த பக்கம் போய் அந்த எருமையை பார்ப்போம். சனி எருமையாட்டு இருக்குங்க, அது ஒன்று தான் கண்ணெருமையாட்டு இருக்குன்னு சரி கட்டியிருக்காரு. எருமை மடியெல்லாம் பாருங்கள். இந்த எருமை தண்ணியில் துள்ளி குதிச்சிக்கிட்டு இருக்குங்க. அது ஃபேஸை காமிக்கிறதுக்கோசம் திரும்பி இருக்குது, கண்ணுட்டு இருக்குது. சரி, அந்த பக்கம் முடுக்கி விடுவோம், ஏன்னா அந்த கண்ணு திரும்பி வச்சுக்கிடும். போ அது கண்ணெருமை கட்டியிருக்காங்க, வாங்கி கட்டியிருக்கிறாங்க. இன்றைக்கி வாங்கி கட்டின எருமையிலே நிறைய சேல்ஸ் ஆகிடுச்சிங்க. திருப்பி ஒரு வாரம் டல்லுன்னா இன்னொரு வாரம் அடுத்த வாரம் வந்து செம்மையாக தான் இருக்குது சண்டை. கொஞ்சம் லாங்கிலேருந்து கவர் பண்ணுவோம். இப்போ கண்ணுட்டிங்க, இது கண்ணெருமையாக தான் வந்துருக்குது பாருங்கள். இதுவுமே நம்ம முன்ன பார்த்தோம்னா கண்ணெருமையாக தான் வந்திருக்கு. அந்த சைடு எறும்பு இருக்கான்னு பார்க்கலாம். போவோம், பார்த்தே போவோம். ஏன்னா இதெல்லாம் வாங்கி கட்டின எறும்பை. இது கோயிலுக்கு இந்த பக்கம் பாதி கட்டியிருக்காங்க, அந்த பக்கம் பாதி கட்டியிருக்கிறாங்க. இது கண்ணெருமையாட்டு இருக்குங்க. அது தலைச்சங்கடாரி முறை கூட ஊக்கில் இந்த பால் பீச்சில்னு நினைக்கிறேன். இனிமேல் கண்ணுட்டிலாம் வளர்க்க பாருங்கள், நம்ம என்ன சொல்கிற மாதிரியே தான். ஏன்னா வந்து உங்களுக்கு 2 வருஷம் நீங்கள் பால் மட்டும் பார்த்தீங்கன்னா நீங்கள் எருமை வாங்கும்போது 80,000 90,000 தான் போட்டு வாங்கணும். அட்லீஸ்ட் 10 கண்ணுட்டி இருக்குன்னா ஒரு 3-4 கண்ணுட்டியாச்சும் வளருங்க. ஏன்னா உங்களுக்கு எருமைக்கு எருமை செய்கிறோம், உங்களுக்கு பால் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். அதோட அம்மா எப்படி இருக்குதோ அதுக்கு தகுந்தப்போ தான் அந்த எருமையும் இருக்கும். இது தலைச்சங்கடாரி தாங்க, கண்ணுக்குட்டியோடு வந்துருக்குது. சந்தையில் முறா எருமை தான் ஃபேமஸாக இருக்குங்க. நம்ம ஊர் எருமை வருதுங்க, எல்லாம் முறா எருமை ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஏன்னா பால் வந்து 10 லிட்டர் 12 லிட்டர் இருக்குதுன்னு சொல்கிறனால. அதில் கண்ணெருமை வாங்கியிருக்காங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது தாங்க, பார்த்தாவே தெரியும் எருமை நல்லா இருக்குது. இதெல்லாம் 2வது ஈத்து இருக்குங்க எருமை. அண்ணா எருமை எவ்வளோ ரேட்டுண்ணா? இது 52 7 சனி எருமையா? ஓ, முக்குனாங்க கூட போடலண்ணா. எந்த ஊருக்குண்ணா போகுது? ஹைதராபாத்தா? தலைச்சங்கடாரியா? இதெல்லாம் வாங்கி கட்டியிருக்காங்க எருமை. ரேட் அதிகமாக இருந்தால் கொடுத்துட்டு போயிடுவாங்க, ரேட்டு கம்மியாக இருந்தால் அப்படியே ஏற்றிட்டு போயிடுவாங்க மற்ற சந்தைக்கு. என்னங்கண்ணா சொல்லுங்கள். என்ன எருமை இந்த வாரம் நிலவரம் எப்படி இருக்குது? பரவாயில்லையா சந்தை? குறைஞ்சிருக்கா? ரேட் அதிகம் தான் சொல்கிறீங்களா இல்லை கம்மி தானா? கம்மி தானா? போன தடவை ஒரு எருமைக்கு 10,000 ஏறி போச்சு. ஓஹோ, அதில் இத்தனை குணம் தள்ளிட்டாங்க. அதனால் நீங்கள் எருமை வரத்து அதிகமாக இருந்தனால குறைச்சிட்டாங்க, ரேட்டு குறைச்சிட்டாங்களா? பின்ன எருமை மினிமம் என்ன ரேட்டில் வாங்கலாம்? கம்மியான ரேட்டில்? கம்மியாக 50 ரூபாயிலேருந்து கீழே எருமை 50 ரூபாய்க்கு கீழே வாங்க முடியாது. 1 லட்ச ரூபா வரைக்கும். 1 லட்ச ரூபா வரைக்கும் போகுது.
எருமையில் எவ்வளோங்கண்ணா பால் வரும் நார்மலாக? நார்மலாக இங்கே வாரு சாமி 4 லிட்டர் வரும். காலையில் 4 சாயந்தரம் 3 வருங்களா? அதுக்கு மேலே எந்த கொம்பனும் வராது. ஏதோ 12 லிட்டர் வரும் முறை எருமையில் அப்படிங்கிற மாடு. அது மாடு தான், எருமையில் அந்த அளவுக்கு வராது. வரவே வராது. சரி சரி. அவனுக்கு பொய். இன்னும் இந்த நேரு ஒரு எருமை கொண்டாந்து அப்படித்தான் சொல்லி கறந்தாங்க. வாங்கிட்டு வந்தாலும் கறந்தாரு. பக்கிட்டு வச்சாரு. அது காப்பக்கிட்டு தருது. எதுவுமே வராது. மாடு வேணும் 10 லிட்டர். ஆனால் மாடு ஹெச்எஃப் மாட்டில் 20 லிட்டர் வருங்கிறாங்களே, நீங்கள் பார்த்துருக்கீங்களா? வருங்களா? ஆனால் நம்ம கருத்தோடைக்கு செட் ஆகுதாங்கண்ணா எருமை அந்த ஹெச்எஃப் மாடலாம்? அதுக்கு மேல வந்து பாவம் பண்ணியா அதுல இருந்து கீழே செவ்வா 4 பார்த்து கேட்டிங்களா? அவங்க வந்து எருமை ரொம்ப நாளாக வளர்த்திட்டு இருக்காப்புல. அவர் என்ன சொல்கிறாருன்னா 4, 3 அதுக்கு மேலே அதிகமாக வர்றதெல்லாம் பெருசு தான். ஏன்னா அவர் வந்து 10-15 வருஷமாக எருமை வச்சுருக்காருமா. எருமை மட்டுமே பண்ணையை வந்து ஒரு 40-50 வருஷமாக பண்ணிட்டுருக்காரு. அவர் ஃபேஸை காமிக்க விரும்பலை, அதனால் அவர் ஃபேஸை காமிக்கல, ஜஸ்ட்டு வாய்ஸ் மட்டும் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டோம். உங்களுக்கு அந்த எருமை கட்டிட்டு போயிருக்கீங்களா? இல்லை சனி எருமையாட்டிருக்குங்க. கண்ணு இருக்கா? கண்ணுட்டி போட்டு பார்த்தீங்கன்னா சன எருமை நினச்சேன், அப்புறம் சொல்கிறாங்க கண்ணு எருமைன்னா. இதெல்லாம் கிடாரிங்க, அலசங்க கிடாரி. சில இதுக்கெல்லாம் கண்ணு இருக்குது, சில இதெல்லாம் சன எருமையாக இருக்குது. అయితే నేనేం చెప్పుకున్నాను పట్టావుగా నాకు నేను పట్టే కానీ అయినా నువ్వు పట్టుకో నాకు వద్దు నేను పట్టాను నువ్వు పట్టుకో இது ஒரு செட்டை பாட்டிக்கு போகுது. இதெல்லாம் பாட்டிக்கு போகுது, அதான் வாங்கி கட்டியிருக்காங்க. ஏற்கனவே வாங்கி கட்டிட்டாங்க. இதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. இதெல்லாம் வந்து ஹைதராபாத்து, பெங்களூரு, ஷிமோகா, மைசூர் அந்த மாதிரிலாம் போவோம். பாருங்க எருமை ரொம்ப நல்லா இருக்கு. எருமை ஃபுல்லாக பாருங்க, எருமை நல்லா இருக்கு. నేను అన్నా నేను పట్టాను నువ్వు కూడా పట్టుకోవాలి. ఏందో అల్లదా అల్లదే ఫాలో అవుతుంది. எருமை இது கொஞ்சம் இப்போலாம் நிலம வயசாகிடுச்சு. எருமை எவ்வளோ தின்னாங்க நீங்கள் கொண்டாந்தீங்களா கையில்? அது எவ்வளோ வாங்கினது? வாங்கினாங்களா? நீங்கள் கொண்டாந்து கட்டிருக்கீங்களா? இல்லை ஜஸ்ட்டு நான் கேட்குறேன், நிலவரம் என்னன்னு கேட்குறதுக்கு சொன்னாங்க. வேறு இல்லை எந்த ஊருங்க போவோம்? ஆந்திரா போவோம். எருமை ரேட்டு கம்மி தான் சொல்கிறாங்க. இந்த வாரம் 10,000 கம்மியாக விற்குதுன்னு சொன்னாங்க. ஒரு தாத்தா சொல்லிட்டு இருந்தாப்புல. எருமை வியாபாரம் பேசிகிட்டு இருக்கிறாங்க. சந்தையில் ஆல்மோஸ்ட் ஓரளவுக்கு காலி ஆயிடுச்சு. வாங்கி கட்டின எருமை தான் இருக்குது. எருமை ரேட்டு கம்மினால அதிகமாக வாங்கிட்டாங்க. நான் என்ன நினச்சேன்னா போன வாரம் மழை வந்தனால எருமை இந்த தாடி சீக்கிரம் வந்து காலி ஆயிடுச்சுன்னு நினச்சேன். பட் நம்ம அசம்ஷன் ராங்காக இருக்குது. என்ன சொல்கிறாங்கன்னா எருமை இன்றைக்கி வந்து சந்தையில் வந்து இப்போ 10 ரூபா கம்மியாக வாங்கலாங்கிறாங்க. 50 ரூபாயிலேருந்து ஸ்டார்டிங்கிறாங்க. எருமை 1 ரூபா வரைக்கும் போகுதுங்கிறாங்க. நல்ல எருமையெல்லாம் ஒரு 55, 60, 70 அந்த ரேஞ்சில் வாங்கலான்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் வாங்கி கட்டியிருக்குதுங்க. இதெல்லாம் சனை எருமைங்க. என்னென்னா லாங்கில் போகிறதுக்கு சனை எருமை வாங்கிட்டு போனோன்னா பிரச்சனை இல்லைங்கிறாங்க. கண் எருமை வாங்கினாங்கன்னா இங்கே பால் பிச்சுட்டு போயிடுவாங்க.
கண்ணெருமை வாங்கி சன எருமைனா ஒரு மாதம் வந்து கண்ணுட்டி போடுறதுக்கு 1 மாதம் இருக்கணும்னு சொல்கிறாங்க. அதான் லாரியில் ஏற்றிட்டு போகும்போது எங்களுக்கு பிரச்சனை இல்லை போகும்போது வந்து கண்ணுட்டி போச்சுன்னா நிறைய எருமை ஏற்றிட்டு போகும்போது சிரமம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பாருங்க நம்ம அந்த எருமை கட்டியிருக்கிற எருமைன்னு பார்க்கலாம். இது கடைசி செட் ஆஃப் எருமைங்க, இதுதான் நம்ம பார்க்குறோம். இதெல்லாம் வாங்கி கட்டியிருக்கிறாங்க. காம்பெல்லாம் நல்லா தாங்க இருக்குது ஓரளவுக்கு. எருமைக்கெல்லாம் சொல்லி பார்க்க மாட்டாங்க, மாடுக்கு தான் சொல்லி பார்ப்பாங்கிறாங்க. பாருங்கள் நமக்கு ஃபேஸ் காமிக்குது, எருமை நல்லா தான் இருக்குது. இதெல்லாம் முறா எருமையோட வெரைட்டிங்க. அந்த செட் ஆஃப் எருமையில் ஏற்கனவே பார்த்தோம். ஃபேஸை காமிங்க, இது சன எருமை தாங்க. நீங்கள் தான் சொல்லணும் எருமையெல்லாம் 10 லிட்டர் 12 லிட்டர் கறக்குதான்ட்டு. ஏன்னா நான் கறந்த வரைக்கும் 7-8 லிட்டர் வந்துருக்குங்க அதிகபட்சம். இது மாதிரி ஒரு எருமை மண்டையை வச்சு பால் இருக்குன்னு சொல்ல முடியுமாங்கண்ணா? மண்டையை வச்சு பால் இருக்குன்னு சொல்ல முடியுமாங்கண்ணா? சரியா? என்ன நீங்களாம் மாடு வாங்குறீங்களா? ஆமாம்மாங்க ஆமாங்க. ஒரு நிமிஷம், நம்ம இந்த வாரம் சந்தை அவ்வளோதான். நம்ம எருமையெல்லாம் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வீக் வந்து மற்ற எருமையை பார்க்கலாம்.